வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவோட கார்ல ஒரு 2 பேர் வராங்க. அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து முத்து கிட்ட, முத்து இந்த மாதிரி நான் ஒரு கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துல கரெக்டா மீனாவும் சாமி கும்பிட கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவங்களும் எதிர பாக்குறாங்க. பார்த்த உடனே முத்து மீனாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் என் வைஃப், பூ கட்டுறாங்க, இந்த கோயிலுக்கு இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் முத்துவும் மீனாவும் ரொம்ப பிடிச்சு போச்சு. சரிப்பா, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்க ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேடம் அதுக்கு என்ன மேடம், நீங்க வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா உடனே வர சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்ல மேடம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. போன உடனே விஜயா கேக்குறாங்க, யார் இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க, நான் ரோஹினியோட அப்பா பத்தி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீடை பார்க்கணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே விஜயாக்கு ஓஹோ ஓகே, அப்ப இவங்களை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனிக்கிறாங்க. பயங்கரமா கவனிக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்து அப்படி இப்படி ரொம்ப இது பண்றாங்க விஜயா. அதுக்கப்புறம் ரோஹினியும் வராங்க. வந்த உடனே விஜயா சொல்றாங்க, என்னோட மருமக ரோஹினி, அப்பா பணக்காரன், அதாவது மலேசியால இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது இவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியாமா, அப்ப எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோஹினிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன ஊருன்னு சொல்றதுன்னு தெரியல. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆன்ட்டி எனக்கு தெரியாது ஆன்ட்டி, அப்பா அங்கங்க மாறிட்டே இருப்பாங்க, கரெக்டான லொக்கேஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா முத்துக்கே ஒரு டவுட்டு, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்த உடனே ரோஹினி, ஆஹா ஓகேடா, முத்து என்ன டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் நான் விட முடியாது, நம்ம கவுண்டமணிக்கு ஃபோன் பண்ணி மலேசியால இருந்து பேசுற மாதிரி சும்மா ஒரு வீடியோ கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வித்யா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா கவுண்டமணி போய் பார்த்து மலேசியால இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வீடியோ கால் பண்ண சொல்லி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. கரெக்டா ரோஹினியும் ஃபோன் பண்றாங்க. பண்ண உடனே அந்த செட்டப்ல கவுண்டமணி ஃபோனும் எடுக்கிறாரு. எடுத்த உடனே, என்ன பாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ரோஹினியும் சொல்றாங்க, மாமா நல்லாதான் மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இங்க குடுமா, யார் அவங்க அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி நான் எதுக்கு ஆண்டி உங்ககிட்ட கொடுக்கணும், அவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க என் மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏமா குடுமா அப்படின்னு சொல்றாங்க. முத்தும் குடுன்னு வாங்கி போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க பாக்குறாங்க, இந்த மாதிரி யாருமே இல்லை, அது இல்லாம இது மலேசியாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி முத்து என்ன சொல்றாருன்னா, அதென்ன பார்த்தேன், மலேசியால இருக்கிறவங்களுக்கு தெரியாதா எந்த இடம், யார் நடிக்கிறா, என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, ஆண்டி இங்க பாருங்க, ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க, இது மலேசியா தான், எங்க மாமா தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நாங்க தான் மலேசியால தமிழ் அசோசியேஷனோட ஓனர்ஸ், எங்களுக்கு யார் யாரு என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். அது இல்லாம தமிழருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க தான் முன்னாடி போய் நிற்போம். இதுவும் அங்க இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட மலேசியால இருக்கிற ஒரு தமிழருக்கு பிரச்சனை, அதுக்காக நாங்க இந்தியா வந்திருக்கோம், முதலமைச்சரை பார்த்து பேசிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ரோஹினிக்கு ஒரே ஷாக்கு, என்னடா பேசுறது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ விஜயா, ரோஹினி இங்க என்ன சொல்றாங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, இவங்க சொல்றது இனிமா புரியல, எல்லாம் மருமக அவங்க நல்லா ஏமாத்திட்டு இருக்கா, புரியுதா இப்பயாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.